அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சோலாண்ட் எபிசோட் 123 தாங்க பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம், இவன் வந்து ஹவுத்தியன் ட்ரைபுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். அந்த ஒரு கிராமமே காலியாக இருந்திருக்கும். இப்போது அந்த ஒரு இடத்துக்கு ஒரு சில பேர் வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, தம்பி இங்கே வந்து வெளியாட்களுக்கு அலோட் கிடையாது, நீ வெளியில் போ, கிளம்பி போ அப்படின்னு சொல்கிறாங்க. தங்சான் என்ன சொல்கிறான், நான் வெளியாள் கிடையாதுங்க, நான் வந்து வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, அவனை சுற்று போட்டுறானுங்க. எது வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கியா, யார் நீ அப்படின்னு கேட்கும்பொழுது இவன் என்ன பண்ணுறான், ஹேமரை வெளியில் எடுத்து காட்டுறான். சரி நீ எந்த ஃபேமிலியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். தங்சான் என்ன பண்ணுறான், அவன் ஆன்ட்டியோட பேரை சொல்கிறான். சொல்லிவிட்டு அவங்க தான் வர சொன்னாங்க அப்படின்ன உடனே, ஓ நீ தான் தங்சானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. இவன் யோசிக்கிறான், இவனுக்கு அப்புறம் ஏன் பேர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். சரி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்கப்பா. ஆக்சுவலாக இந்த ஒரு கிராமத்தில் யாருமே இல்லை, இவங்க எல்லாமே வேற ஒரு இடத்துல ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க போகக்கூடிய அந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே நல்லா பனி படர்ந்த இடத்துல இருக்குங்க. நம்ம ஹீரோ பார்க்குறான், இது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு பேரியர், யாருமே அவ்வளோ சீக்கிரம் கடந்து வந்துட முடியாது. அது மட்டும் இல்லாமல் போன ஜென்மத்தில் இவன் ஒரு கிளானில் இருந்தான் இல்லையா, அதுவுமே இதே மாதிரி ஒரு இடத்துல தான் இருந்திருக்கும். இப்போது இங்கே ஏற்கனவே பனி அதிகமாக இருக்குது, அந்த செயின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஐஸ் படிஞ்சிருக்கு, அது மேலே தான் ஓடி போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்க்குறான், எவனா வந்தால் கூட ஈஸியாக இந்த செயினை கட் பண்ணி விட்டு அடுத்த லெவலுக்கு போயிட முடியும். நார்மலாக இதை தாண்டி அவ்வளோ சீக்கிரம் யாராலும் வரவே முடியாது. இந்த இடம் ஃபுல்லாகவே ஐஸாக இருக்கிறதுனால பயங்கரமாக வழுக்குது. ஏன் அவங்க ஆட்களாலேயே நிற்க முடியல, வழுக்கிட்டே போகிறானுங்க. தங்சான் என்ன யோசிக்கிறான்னா, இந்த ஒரு இடத்த லெவல் 40க்கு கீழே இருக்கக்கூடிய சோல் மாஸ்டர்ஸ் கடந்து வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு யோசிக்கிறான். ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக போகக்கூடிய ஒரு ரூட்டு, அதனால் அவங்களுக்கு இது யூஷுவல் தான். ஆனால் நம்ம ஹீரோ அவங்களுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுத்து ஓடிக்கிட்டு இருக்கான். அவனுங்களும் பார்க்குறானுங்க, என்னடா இந்த பையன் இவ்வளோ வேகமாக வரானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறானுங்க. இப்போ இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இன்னொரு பிரச்சனை அப்படிங்கிறது வருது. என்னடா அப்படின்னு பார்த்தா, இவனுங்க யாருமே வந்து கவனிக்காத விதமாக அங்கே ஒரு மிகப்பெரிய பீஸ்ட் ஒன்று வருதுங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த டீமன் லைட் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். இருந்தாலுமே செயின் அப்படிங்கிறது கட் ஆகி ஒரு 2 பேர் உள்ளுக்குள்ளே விழுந்துறாங்க. நம்ம ஹீரோ ப்ளூ சில்வர் பிளான்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஒருத்தனை காப்பாற்றிடுறான். ஆனால் இன்னொரு ஆளை காப்பாற்ற முடியல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துறான். ஸோ அவனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தங்சான் உள்ளுக்குள்ளே குதிச்சிடறான். இவன் மேலே வந்து பார்க்குறான், ஐயோ என்னடா இப்படி ஆகிப்போச்சே, என்னோட தப்பு தான், நான் விட்டுட்டேனே அப்படிங்கிற மாதிரி அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். ஏன்னா தங்சானுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவன் தான் பதில் சொல்லணும்ல. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க எதிர்பார்க்காத விதமாக இவன் பறந்து வந்துக்கிட்டு இருக்கான். இவனுங்க பார்க்குறானுங்க, என்னடா இவன் பறந்து வரான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறானுங்க. நான் எப்படி பார்த்தா இவன் விழுந்து அவனுங்க காப்பாற்றிருக்கணும், ஆனால் அவனுங்க விழுந்து இவன் காப்பாற்றி கூப்பிட்டு வரான். அதான் அவனுக்கு கேட்குறானுங்க, உனக்கு ட்வின் மார்ஷல் சோல் இருக்கா அப்படின்னு கேட்குறானுங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். எப்படா பறக்கிற அப்படின்னு கேட்டால், அது வந்து ஒரு சோல் போன் எங்கள் அம்மா எனக்காக கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, ஆன்ட்டி சொன்னாங்கடா நீ வந்து ரொம்ப டேலண்டட் பர்சன்னு, நாங்கள் பெருசாக நம்பலை, ஆனால் இப்போ தான் எங்களுக்கு தெரியுது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறானுங்க. இன்னும் ஒரு மவுண்டன் இருக்கான் கிராஸ் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் கிராஸ் பண்ணி என்ட்ரன்ஸுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கதவு இருக்குது. எப்படா உள்ளுக்குள்ளே போகிறது அப்படிங்கிற மாதிரி தங்சான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த கதவை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ட்ரைப் மெம்பர்ஸில் 2 பேராச்சும் வேணும். ஸோ 2 பேரும் அட் அ டைமில் போய் அடித்தா மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும். அதுவும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வேறு அடிக்கணும். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே போனாலே இவனுக்கு தெரியுதுங்க, ஒரு கோட்டை சுவர் எப்படி இருக்கும், பயங்கர பாதுகாப்பாக இருக்கும்ல, அந்த அளவுக்கு இருக்குது. அவனுக்கு என்ன சொல்கிறானுங்கன்னா, ட்ரைப் சீஃப் வந்து உன்னை டைரெக்டாக கூப்பிட்டு வர சொன்னார், ஸோ எங்களால் சுற்றி காட்ட முடியாது, வா நம்ம டைரெக்டாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனால் அவனுடைய அங்கிள் ஆண்டி 2 பேருமே இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆண்டி எப்பவும் போல் பேசுகிறாங்க. இப்போ அந்த மனுஷன் திரும்பி பார்க்குறாருங்க. தங்சானுக்கு பார்த்தோன்னே தெரியுது, இந்த மனுஷன் அவங்க அப்பாவோட ஸ்ட்ராங்காக இருக்காரு. அவர் கையை நீட்டுறாரு, இவன் பர்பிள் டீமனை யூஸ் பண்ணி பார்க்குறான். ஒரு கருப்பு கலர் கை மாதிரி வருது, அவருடைய ஆரா தான் அது. தங்சான் என்ன பண்ணுறான், அந்த டெத் காட் டொமைன் இருக்கு பாருங்க, அதை யூஸ் பண்ணி தன்னை தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலுமே ஆரா வந்து வேற லெவலில் இருக்குது. சுற்றி இருக்கவன் பார்க்குறான், என்னடா இது இவ்வளோ ப்ரெஷர் அப்படிங்கிறத போடுறாங்க. ஆஹா, அந்த ப்ரெஷர் வந்து அவனை மட்டும் தான் தாக்குது, வேற யாரையுமே வந்து அஃபெக்ட் பண்ணவே இல்லை. இவனுங்களுக்கு கேள்வி என்னன்னா, அவ்வளோ ப்ரெஷர் போட்டால் கூட அதையே இவனை பாதிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவனை சுற்றி ஏதோ ஒயிட் கலரில் இருக்க என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறானுங்க. தங்சானால சுத்தமாக அங்கே தாக்கு பிடிக்க முடியல. அவன் என்ன பண்ணுறான்னா, இன்னொரு டொமைன் இருக்கு இல்லையா, அதையுமே சேர்த்து போடுறான். இருந்தாலுமே லிட்டரலாக முட்டி போட்டாங்க. முட்டி போட்டது மட்டும் இல்லாமல் சீஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரீட்டிங்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறான். இவனுங்க பார்க்குறானுங்க, டேய் இவன் உண்மையாகவே மனுஷன் தானடா, இவ்வளோ ப்ரெஷரில் முட்டி மட்டும் தான் போட்டிருக்கான், அது மட்டும் இல்லாமல் பேச வேற பேசுகிறான்டா அப்படிங்கிறானுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் தங்சானுக்கு தான் தெரியும் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 பேரியர் போட்டிருக்கான், இருந்தாலும் அவனால் தாக்கு பிடிக்க முடியல. இப்போ மனுஷன் ஏஞ்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, முட்டி போட்டு அவகிட்ட மன்னிப்பு அப்படிங்கிறத கேட்குறான்ப்பா. அதாவது இவங்க அப்பா செஞ்ச தப்புக்கு இவன் வந்து மன்னிப்பு கேட்குறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, எங்கள் அப்பாவோட பொறுப்பை வந்து நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த மனுஷனுக்கு கோவம் வந்தது. ஓங்கி அடித்த அடியில் ஸ்லாபே உடஞ்சிச்சிங்க. ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டு பாடுறா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவர் என்ன கேட்குறாரு, உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இவன் என்ன சொல்கிறான், என்னால் முடியுமா முடியாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக என் உயிர் இருக்க வரைக்கும் நான் வந்து நம்ம ட்ரைபுக்காக போராடுவேன் அப்படின்னு சொல்கிறான்.
அதான் மனுஷன் சொல்கிறாரு, அவனுடைய பொறுப்போ ஒரு குழந்தைகிட்ட கொடுத்து அமைச்சிருக்கான் அவன் அப்படின்னு கேட்கும்பொழுது, இவன் என்ன சொல்கிறான், இல்லை அந்த மாதிரி கிடையாது, எங்கள் அப்பாவுக்கு வந்து இங்கே வரதுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, அதனால தான் அவர் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறான். அதான் இவங்க கேட்குறாங்க, சரி அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கும்பொழுது, அவர் நல்லா தான் இருக்காரு, எங்கள் அம்மா கூட இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா இந்த மனுஷனுக்கு சாக்கு, டேய் என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கப்புறம் தங்சான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறான், இல்லை அவங்க இறந்ததுக்கப்புறம் ப்ளூ சில்வர் பிளான்ட்டாக மாறிட்டாங்க, இப்போ அவங்க கூட தான் இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே ஓகே இதுவும் நல்ல விஷயம் தான், அவனுக்கு இது நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறாரு. இப்போது இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, அந்த ஒரு பெட்டி இருக்குல்ல அதை எடுத்து கொடுக்குறான். அதில் என்ன இருக்குது, சோல் போன் இருக்குது. அந்த சோல் போன் யாருதுன்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். அது உடம்புலேருந்து வெளியில் எடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நல்லா தெரியும். இவங்க 2 பேர் அரண்டு போகிறாங்க. இவன் வந்து அவங்க அங்கிள் என்ன சொல்கிறான், ட்ரைப் சீஃப் அப்படின்னு தானே கூப்பிட்றான். அவர் என்ன சொல்கிறாரு, என் அங்கிள்னு கூப்பிட்றா அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக இந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை நல்லா தான் புரிஞ்சு வச்சிருக்காரு. இவர் என்ன சொல்கிறாரு, சப்போஸ் அந்த பொண்ணு வந்து இவரை சூஸ் பண்ணியிருந்தா கூட இவருமே வந்து இவங்க அப்பா என்ன பண்ணாரோ அதான் பண்ணியிருப்பாராம். அதனால் அவன் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு நான் என்றைக்குமே நினச்சி பார்த்ததே கிடையாது. சரி போனதெல்லாம் போட்டோண்டா, இதுக்கு மேலே நீ வந்து இந்த ட்ரைபில் இரு, உனக்குமே வந்து இந்த ட்ரைபில் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குன்றாரு. ஸோ இவனுக்காக ஒரு செரிமனி அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணுறாங்க. விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில எல்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் ப்ரைவேட்டாக சொல்கிறதுக்கு பதிலாக பப்ளிக்காக செரிமனி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிளோட ஐடியா. ஆனால் மனுஷன் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அங்கே ட்ரைப் மெம்பர்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தங்சான் உள்ளுக்குள்ளே நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். எல்லாரும் பார்க்குறாங்க, யாரா அந்த பையன் பார்த்தாலே இவ்வளோ வீக்காக இருக்கான், இவனுக்காடா இவ்வளோ செரிமனி அப்படிங்கிறத நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே நிலவரம் என்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி அவங்க ஆன்ட்டி சொல்லிட்டாங்க. இங்கே வந்து 2 குரூப்பாக இருக்குங்க. ஒரு குரூப் வந்து இவங்க அங்கிள் கீழே இருக்குது. அவங்க எல்லாருமே வந்து இவங்க அப்பா செஞ்சது தப்பு கிடையாது, மார்ஷல் சோலால் செஞ்சது தான் தப்பு அப்படின்னு நம்பக்கூடியவர்கள். இன்னொரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா எல்டர்ஸ் இருக்காங்க. அந்த எல்டர்ஸ்க்கு கீழே இருக்கவங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க அப்பா பண்ணது தான் தப்பு. ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்டபானான பீப்புளாம். இவன் உள்ளுக்குள்ளே நடந்து வந்துக்கிட்டே இருக்கான் இல்லையா, அப்போ சுற்றி இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, இந்த பையன் எதுக்குலாம் திரும்ப வந்தான், இவனால தான் நம்ம வந்து தலைமறைவாக வாழ்ந்துட்டு இருக்கோம், இவன் எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக பேசுகிறாங்க, ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறாங்க. தங்சான் அதெல்லாம் கண்டுக்கிட்ட மாதிரியே தெரியல. இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த எல்டர்ஸ் இருக்காங்கல்ல, கண்டிப்பாக அவங்களுமே வந்து இவன் உள்ளுக்குள்ளே வரக்கூடாது, ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ இவங்க கிளான் ரூல்ஸ் படி அதிகபட்ச தண்டனையாக என்ன கொடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனை வந்து கிளானை விட்டு ஒதுக்கி வச்சு இவனோட மார்ஷல் சோல் இருக்கு இல்லையா, அதை வந்து எரேஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதுதான் வந்து அதிகபட்சமாக அவங்க பண்ணக்கூடியது. இப்போ இவன் கேட்குறான், சரி அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறப்போ அவர் ஒரே அட்வைஸ் தான் கொடுக்குறாரு, இந்த இடத்துல ஸ்ட்ரென்த் மட்டும்தான் பேசும், சரியா, நீ எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படிங்கிறத காட்டு அப்படிங்கிறாரு. அதை தான் பயபுல பண்ணுது. அப்படியே நடந்து வரும்பொழுது அந்த இடம் எல்லாமே கோல்டாக மாறுது. இவனுங்க பார்க்குறானுங்க, என்னடா ரொம்ப கோல்டாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறானுங்க. பயபுல டெத் கார்ட் டொமைனை ரிலீஸ் பண்ணிச்சு போல. இன்னொரு பக்கத்தில் கதவை திறந்துக்கிட்டு கிளான் எல்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.